வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம விடுதலை 2 படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல போராளியான விஜய் சேதுபதி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த பார்ட்ல அவர் யாரு, ஏன் போராளி ஆனாரு, அவர் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறாரா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. ஃபர்ஸ்ட் பார்ட்ல சூரி வந்து மெயின் லீட் பண்ணியிருந்தாரு, விஜய் சேதுபதி வந்து கேமியோ ரோல் பண்ணியிருந்தாரு. இந்த பார்ட்ல சூரி வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்கிறாரு, விஜய் சேதுபதி வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்கிறாரு. சூரி அவர் கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. விஜய் சேதுபதி மகாராஜா படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்பவே த்ரூ அவுட்டா நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வர்ற மற்ற கேரக்டர்ஸ்லாம் அவருக்கு கொடுத்த கேரக்டரை ஓகேவா பண்ணியிருக்காங்க. பட் ஆக்டர் சேத்தன் அவருக்கு கொடுத்த வில்லன் ரோலை ரொம்பவே நமக்கே கோவம் வர்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு. இளையராஜா சாரோட சாங்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. பட் பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நல்லா போட்டிருக்கலாமா அப்படின்னு தோணுது. படத்துல சினிமாட்டோகிராஃபி ஆர்ட் ஒர்க்லாம் வந்து த்ரூ அவுட்டா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்டர் வெற்றிமாறன் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸை வந்து ரொம்பவே நல்லா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்ல வந்து நிறைய டைலாக்ஸ் அண்ட் எவிடன்ஸ்லாம் வந்து நிறைய காமிக்கணும்னு காமிச்ச மாதிரி தோணுச்சு. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் படம் லைட்டா லேக் எடுக்கிற ஃபீல் வந்து நிறையவே இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு. படத்துல மக்களுக்காக கஷ்டப்பட்டு போராடின போராளிகளை பத்தியும் கம்யூனிஸ்ட் போராளிகள் பத்தியும் நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்களும் ரெட்டு கொடி கருப்பு கொடின்னு சொல்லிட்டு நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணி நிறைய அவங்க உண்மை சம்பவத்தை வந்து காமிக்கதான் செஞ்சிருக்காங்க. பட் இதை பார்த்த சில ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஜாதி வெறியை கொண்டு வந்துட்டீங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், படத்தை படமா மட்டும் பாருங்க. இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வெற்றிமாறன் கைண்ட் ஆஃப் மூவிஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது ஒரு கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சிங் மூவியே அமையும். பட் குழந்தைகளை கூட்டு போகாதீங்க, ஏன்னா வந்து நிறைய ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் நிறையவே இருக்கு. புதுசா எதிர்பார்க்கறவங்க, அதாவது என்டர்டைன்மெண்ட் மட்டும் எதிர்பார்க்குற மக்களுக்கு இது ஒரு ஆவரேஜ் படமா அமையும். மொத்தத்துல இந்த விடுதலை 2 பிளாஷ்பேக்ல சில சீன்ஸ்னாலையும் விஜய் சேதுபதி பேசுற சில டைலாக்ஸ்னாலையும் லைட்டா லேக் அடிச்சாலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேயும் உண்மை கருத்துக்களும் நிறைய இருக்கிற இது ஒரு நல்ல சினிமா. ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான். என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து இங்க உட்கார்ந்து இருக்க.